இப்போ எங்கே கிளம்பியிருக்கீங்க? இப்போ வந்து 6:45 ஆகிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத போகணும். வண்டி மட்டும் வருது, ஆள் எங்கே? ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நான் இப்போ தான் எந்திரிச்சேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு. அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து வாங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து சஜஷன்ஸ் கேட்டிருந்தேன், எந்த மாதிரி வீடியோலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து அதாவது எனக்கு சஜஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு அது ஒரு திங்கிங் வந்து, சரி நம்ம இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன், என்னோடய டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதும் என் கிச்சன் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, நேற்று விளக்குன பாத்திரம் இருக்குது. அப்புறமா வந்து இந்த பயிரெலாம் ஊற வச்சுருக்கேன், முளை கட்டி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த பச்சைப்பயிரை வச்சு சாப்பிட்றதுக்கு பாதாம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய பழம் இதெல்லாம் இருக்குது. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் வீடை. நைட்டு விளாடிட்டு இதெல்லாம் எப்படியே போட்டு வச்சுருக்கா, எடுத்து க்ளீன் பண்ணணும். நேற்று நைட்டு மிஷினில் துணி போட்டுட்டேன். சரி காலைல எழுந்துச்சி காய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காய போடணும். இந்த பயிரெலாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இந்த பயிரெலாம் வந்து முளை கட்டி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இந்த பயிரெலாம் முளை கட்டி சாப்பிட்னா அவ்வளோ நல்லதுங்க. நான் எப்போவுமே வந்து ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ஊற வச்சுட்டேன்னா அந்த ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து காலையில் கொட்டிட்டு தண்ணி எதுவுமே நான் ஈஸியாக வந்து முளை கட்டி வைப்பேன். எல்லோரும் வந்து துணியில் வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஈஸியாகவே வைப்பேன். ஊற வச்சதை வந்து மார்னிங் வந்து அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு அந்த பச்சை பயிறு, அந்த கொண்டைக்கடலை, இந்த வேர்க்கடலாம் போட்டிருக்கல, இந்த பயிறு வந்து அப்படியே மூடி வச்சுருவேன். ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி மூடி இருந்தால் அதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு எனக்கு ஒரு நாள்லேயே வந்து முளை வந்துடும். பச்சை பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலைல சாப்பிட்றதுக்காக. சரி இப்போவே வேக வச்சிட்டா மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வெந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை அது வந்து வேக வச்சுட்டேன் நான். நேற்று ராத்திரி விளக்கி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மணி 8:45 ஆகுது. இன்னுமே அப்பாவும் பொண்ணும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு தூங்கினதே லேட்டு. பாப்பா தூங்கவே இல்லை, லேட்டாக தான் வந்து தூங்கணும். பாப்பாவும் எழுந்துட்டாங்க, இல்லாட்டி எழுந்துச்சு. குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங். ஏன் அழகி டெய்லி காலைல பாதாம் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். பாப்பாவும் அதை பார்த்து பழகிட்டு எனக்கும் பாதாம் வேணும் அப்படின்னு கேட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் உரிச்சு கொடுத்தேன் அவளுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிடுங்க. வேண்டாம், அம்மா உரிச்சிட்ட, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிடுங்க. அம்மாவுக்கு முன்னாடி தங்கம், அம்மா சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. கனவு வந்துதா நைட்டு? யார் வந்தாங்க கனவுல? அம்மா வந்தானா அப்பா வந்தாங்களா? அப்பா தான் வந்தாங்களா? அம்மா வரலையா? வரலையா? ஏன் அம்மா பிடிக்காதா உனக்கு? ம், இங்கே பார்த்து சொல்ல. அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதா? பிடிக்குமா? செல்லம். பாப்பாவுக்கு எப்போவுமே வீட்டில் அரைச்ச ஹெல்த் மிக்ஸ் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சாப்பிடுடி. அப்பா பாத்ரூம் இருக்காங்க, வருவாங்க. வா வா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பச்சை பயிறு வேக வச்சு கொடுத்தேன். கூடவே வந்து கருப்பட்டி காஃபி போட்டு கொடுத்தேன். குட்டிமா சாப்பிட்டியா நீனு? அம்மா பாரு, குட்டிமா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டீங்க?
பாப்பா எப்படி அழுது? ம். நீ தானே எப்படி பண்ணணும்னு கேட்ட, அப்புறம் வேண்டான்ற. ஒரு 11:30 போல் பாப்பாவுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பேன். எப்போவுமே வந்து முட்டை கொடுப்பேன், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி வந்து ஆரஞ்சு வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லாவே சாப்பிட்டா. பாட்டு பாடிட்டு அதுக்கு வைப் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. மதியத்துக்கு சாம்பார் வைக்கலான் இருக்கேன். முள்ளங்கி, கேரட்டு, முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுட்டு கூட்டுக்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பாப்பாவுக்கு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் கொடுப்பேன். என்றைக்காவது வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்கிறோம் அப்படின்னா சாப்பாடு வேறேன்னு இருக்கும்ல, அதனால் அந்த டைம் மட்டும் அது கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் ஏதாவது பருப்பு சாதம், பீட்ரூட் சாதம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். மற்றபடி சாம்பார், காரக்குழம்பு எது வச்சாலும் பாப்பாவுக்கு அதே போட்டு கணிஞ்சு கொடுத்துருவேன். மொரவர் இப்போ எல்லாமே வந்து சாப்பிட பழகிட்டா. ஆனால் தனியாக எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாள். அவளே எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாள். அது மட்டும் கொஞ்சம் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வந்து பழகிடுவான். நான் வந்து இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து மோர் போட்டு குடிப்பேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். அந்த வயிற்றில் இருக்க கழிவுலாம் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன் யூடியூப்பில். அதனால் அன்னையிலேருந்து வந்து இந்த நெல்லிக்காய், தயிர், அது பேர் என்ன, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி மோர் மாதிரி குடிப்பேன். நல்லா தான் இருக்கும். அது வந்து அந்த நெல்லிக்காயில் போட்ட மாதிரியே இருக்காது. நார்மலாக மோர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். அதனால் வந்து வீக்லி 1 or 2 எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது எனக்கு வந்து இந்த சாம்பார், காரக்குழம்புலாம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சிக்கனு, மட்டனு அந்த மாதிரி வந்து டெய்லி வச்சாலுமே வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். ஆனால் டெய்லி அதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அதனால தான் வந்து காய்கறியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். எனக்கு வந்து நார்மலாக வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்றத விட ஒரு 2 பீஸ் மாங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு வேறு இன்றைக்கி ஈவினிங் எக்ஸாம் இருக்குது. சாட்டர்டே சண்டே எக்ஸாம் இல்லாமல் இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்றைக்கி மண்டேயில் எக்ஸாம் இருக்குது. இன்னும் எனக்கு ஒரு 3 எக்ஸாம் இருக்குது. October 4 எக்ஸாம் முடியுது. அப்புறம் ஒன்று, இந்த அக்டோபர் மந்தில் ஒரு ஸ்பெஷல் டே வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரமே சொல்கிறேன். யாருக்காவது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சது கெஸ் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 வேறு தெரியுது என்ன போதும். இதுக்கிடையில் பாப்பா எனக்கு சாரீ கேட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால், அதனால் என்னோடய பழைய ஷால் ஒன்று இருந்தது, அதை வச்சு சும்மா சுற்றி விட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டே காமிச்சிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நான் கொஞ்ச நாளாக இந்த இட்லி மாவெல்லாம் வீட்டில் அரைச்சி வைக்கிறதே கிடையாது. சரி ரொம்ப நாள் கழித்து வந்து இட்லி தோசைலாம் சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னால இட்லி மாவுக்கும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கழுவி ஊற வச்சிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி அதில் வீட்டில் காய்ச்சின நெய் ஊற்றி கொடுத்தேன் லஞ்சுக்கு. சூப்பராகவே சாப்பிட்டு தூங்கி எஞ்சாச்சா? தூங்கி எஞ்சிட்டிங்களா? அப்பாவை தூங்க விடல தானே? உன் கையில் மருதாணி எல்லாருக்கும் காட்டு, எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. காட்டுங்க. வாவ், சூப்பராக இருக்கு லட்டுக்கு மருதாணி. அம்மா ஊதி தரட்டா? அப்பாட்டா? அம்மாவுக்கு தருவியா அப்பாவுக்கு தருவியா? அப்பாட்ட கொடுப்பியா அம்மாட்ட கொடுப்பியா? யாருக்கும் கிடையாது. குட்டிமா அம்மாவுக்கு பலூன் தா. அப்பாட்டா? அப்பா ஊத்தார். அம்மா ஊதி தரேன்டா. அப்பா ஊதி தரேன். அப்ப யாருக்கு தருவ? அப்பாக்கு தருவியா அம்மாக்கு தருவியா? நீயே ஊதி விடுவியா? நானும் நீயே ஊதி விடுவியா? கேட்டோன்னா காணும். அம்மா ஊதி தரேன்டா. அம்மா கையில தானே கொடுத்த ஃபர்ஸ்ட், அம்மாட்ட தான். நீ எனக்கு அப்பாட்ட வாங்கி கொடுக்குற. போதும் ரொம்ப பெருசாக போகுது.
சொட்டை போட்டுருமா? வேண்டாமா? ஃபோன் பார்க்கக்கூடாது குட்டிமா, வைங்க ஃபோனை. ஃபோன் வேண்டாம், லாக் ஆயிருக்கு. குட்டிமா நேற்று நம்ம ஊசியில் விளாடணும்ல, ஞாபகம் இருக்கா? மதியம் நல்லா சூப்பராக சாப்பிட்டு தூங்கி எழுந்தாச்சு. பாப்பாவும் நானும் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கினோம். கிச்சனுக்குள்ளே வந்தால் காலையில் இருந்த மாதிரி ஒரு அலங்கோலம். சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருக்குது. அப்புறம் அரிசி மாவு ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகணும். எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி ஈவினிங்கு. யார் பேர் அது? வீடை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அப்படியே இருக்குது. இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். கிளிப்பு குத்திருக்க அழகா பாரு. இந்த செருவுன்னு இந்த செருவுன்னு யாருமா குத்தி விட்ட உனக்கு கிளிப்பு? நீங்கள் தான்ப்பா. ஆ கோதுமை ஊற வச்சோம்ல, இருக்கே காலைல போட்டது. என்ன சப்போட்டா சாப்பிடு. ஓடுது பேர் சாப்பிடணுன்னு. அப்போ இதில் எடுத்துட்டு போட்டு 2 பேரும் அப்பாடுது டேஸ்ட் பண்ணி பாரு. லைட்டு நாக்கில் வச்சு பாரு. ஈவினிங் போல் பாப்பாவுக்கு வந்து பீடியேஷர் போட்டு பாலாத்தி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து கருப்பட்டி காஃபி குடித்தாங்க. நான் வந்து காலையில் வேக வச்ச பச்சை பயிர் கொஞ்சம் மீதி இருந்தது, அதுதான் சாப்பிட்டேன். குட்டிமா இப்போ எங்கே கிளம்பியிருக்கீங்க? அப்போ ஷூ போடுங்க, போங்க போ. ஷூ போடு, ஓடு. உன் ட்ரெஸ்ஸு காட்டு எல்லாருக்கும். ஓடியா காட்டு, ட்ரெஸ் காட்டு. ஷூ போடு, ஓடு. ம் பாய். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். எனக்கு செம்மையாக டைம் ஆகிடுச்சு. 7 மணிக்கு எக்ஸாமு. இப்போ வந்து 6:45 ஆகிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுத போகணும். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் எனக்கு இப்படி தான் போச்சு. நல்லா தான் இந்த ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா போச்சு இன்றைக்கி. எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் எக்ஸாம் எப்படி எழுதுனேன், அதே மாதிரி நைட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறேன். பாய். அப்பாடா, ஒரு வேளை எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. தெரிஞ்சதெல்லாம் வந்தது. நல்லா எழுதியிருக்கேன். பாப்போம், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பாப்பா வந்து அவங்க அத்தை வீட்டில் இருக்கா. நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா. இப்போ நைட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகணும். இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வீடியோக்கு வரேன். பாப்பாவுக்கு பால் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். சாதம் ஆல்ரெடி வடிச்சிட்டேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே. ஸோ பால் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டா பால் சாதம் ரெடி பாப்பாவுக்கு. அப்படியே வாக்கிங் போயிட்டு பாப்பாவுக்கும் அவங்க பாட்டி வந்து வெளியே வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அவள் சைக்கிளை தள்ளிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் டின்னர் சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. எங்களோட டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.